ஏசாயா 65 அதிகாரம் 17வது இறை வசனம் இப்படி சொல்லுகிறது. இதோ புதிய விண்ணுலகத்தையும் புதிய மண்ணுலகத்தையும் நான் படைக்கிறேன். பழையனவற்றையெல்லாம் நான் மறக்கச் செய்கிறேன். என்னுடைய மனதிலும் இந்த பழையனவற்றை ஒருபோதும் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று நம்முடைய ஆண்டவர் கூறுகிறார். புதிய வானம் வேண்டும், புதிய பூமி வேண்டும், புதிய காற்று வேண்டும், புதிய திசை வேண்டும், புதிய திட்டங்கள் வேண்டும், புதிய தீர்மானங்கள் வேண்டும், ஒட்டுமொத்தமாக புதிய வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி இதோ புலர்ந்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே புது புது ஆசீர்வாதங்களை தேடி ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவரிடமிருந்து பெற்று வாரி வழங்குகிற ஆரோக்கிய தாயின் காலடியிலே அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆரோக்கிய அன்னையின் அன்பிற்குரிய பக்தர்களே, புதிய ஆண்டை 2024 ஆண்டை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடவுள் கொடைகளின் வள்ளல். நாம் கேட்காமலேயே எத்தனையோ கொடைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். இதோ அவர் கொடுத்துள்ள மற்றும் ஒரு கொடை நம்முடைய வாழ்நாட்களை எல்லாம் கூட்டி இருக்கிறார். இதோ இன்னும் ஒரு ஆண்டை உங்களுக்கு கொடுக்கிறேன். வாழுங்கள், நன்றாக வாழுங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள், அமைதியாக வாழுங்கள் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். கடவுளுக்கு நன்றி கூறிக்கொண்டே நாம் இந்த திருப்பலியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதோ இந்த திருப்பலிக்கு முன்னதாக கடந்த ஆண்டை நினைத்து பார்த்தோம். கடந்த ஆண்டிலும் நம்மை எல்லாம் கைவிடாது கடவுள் செய்த அத்தனை காரியங்களையும் நன்றியோடு நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம். அதே போன்று நாம் செய்த தவறுகளுக்காக, நாம் செய்ய தவறியவற்றுக்காகவும் கடந்த ஆண்டிலே அவற்றிற்காகவும் மனம் வருந்தினோம். கடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று சொல்லி கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி கடவுளுடைய கரம் பிடித்து இந்த புதிய ஆண்டை துவக்கி இருக்கிறோம். இந்த நேரத்திலே நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் எத்தனையோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். பொதுவாக நாம் அத்தனை பேருமே இதோ இந்த புதிய ஆண்டிலே நான் பல்வேறு காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருப்போம். நான் இனி இப்படி நடந்து கொள்வேன், இந்த காரியத்தை செய்வேன் என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருப்போம். பல நேரங்களிலே நம்முடைய திட்டங்கள் எல்லாம், நம்முடைய தீர்மானங்கள் எல்லாம் பொய்த்து போகின்றன அல்லது நடைபெறாமல் போய்விடுகின்றன. ஆனால் கடவுள் நமக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கடவுள் நமக்கென்று ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். அந்த தீர்மானம் ஒருபோதும் தோற்று போவதில்லை. எரேமியா ஆகமம் 29வது அதிகாரம் 11வது இறைவசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் மிக அருமையாக சொல்லுகிறார், நான் உனக்காக வகுத்துள்ள திட்டங்கள் பற்றி எனக்கு தெரியும் அல்லவா? நான் உனக்காக வகுத்துள்ள திட்டங்கள் பற்றி எனக்கு தெரியும் அல்லவா? அவை வளமான எதிர்காலத்தையும் மகிழ்ச்சியையும் உனக்கு தரக்கூடிய திட்டங்களை அன்றி ஒருபோதும் உனக்கு கேடு விளைவிக்கின்ற திட்டங்கள் அல்ல என்று சொல்லுகிறார். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் வளமான எதிர்காலத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கின்ற திட்டங்களை தீட்டி வைத்திருக்கிறார். நம்முடைய நல்வாழ்விற்கான திட்டங்கள் அவை. ஒருபோதும் நமக்கு கேடு தருகின்ற திட்டங்களே அல்ல. கடவுளுடைய திட்டங்கள் ஆசீர்வாதமான திட்டங்கள். எனவே தான் இந்த புலந்திருக்கிற புதிய ஆண்டிலே ஆண்டவருடைய கரத்தை பற்றி கொண்டு, ஆண்டவரே உம்முடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும், ஏனென்றால் உம்முடைய திட்டம் ஆசீர்வாதமான திட்டம் என்ற நம்பிக்கையோடு, அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாம் ஆண்டவருடைய பாதத்திலே, ஆரோக்கிய அன்னையின் பாதத்திலே அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். எகிப்திலே அடிமைகளாய் இருந்த அந்த இஸ்ராயல் மக்களை கடவுள் மீட்டு கொண்டு வருகிறார். பாலைவனத்திலே நடந்து வருகிறார்கள். இதோ நமக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் என்று சொல்லி அவர்களிடத்திலே நன்றி உணர்வு இல்லை. பலர் உண்மையான கடவுளை மறந்து பொய் தெய்வங்களை வழிபட ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கிறார். மோசேயிடம் சொல்லுகிறார்,
இதோ ஆரோன் மூலமாக இஸ்ராயல் மக்களுக்கு சொல் என்று 3 விதமான ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். இங்கேயும் அழகாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ராயல் மக்களுக்கு மட்டுமல்ல, இதோ இன்றும் கடவுள் நமக்கு தருகிற 3 விதமான ஆசீர்வாதங்கள், அருமையான ஆசீர்வாதங்கள். முதலாவது ஆசீர்வாதம், நான் உனக்கு ஆசி வழங்கி, கடவுள் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. கடவுளுடைய பாதுகாப்பின்றி நாம் நிம்மதியாக வாழ முடியாது. கடவுள் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை காக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். இஸ்ராயல் மக்கள் அதை உணர்ந்தார்கள். இதோ இன்றைய நாளிலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கடவுளுடைய இந்த பாதுகாப்பை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் பாருங்கள். கடவுள் நம்மை பாதுகாத்தால், கடவுள் நம்மை காத்தால் நமக்கு ஒரு குறையும் வராது என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. கடவுள் அதை உறுதிப்படுத்துகிறார். உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது ஆசீர்வாதத்தை பாருங்கள். கடவுள் உங்கள் மீது தம்முடைய திருமுகத்தை ஒளிரச் செய்து உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக, அருள் வழங்குவாராக. கடவுளுடைய திருமுகத்தை நாம் எளிதாக பார்க்க முடியாது. தூய்மையானவர்கள் மட்டுமே கடவுளுடைய திருமுகத்தை பார்க்க முடியும். கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் சரி, உங்கள் மீது என்னுடைய திருமுகத்தை ஒளிரச் செய்து உங்களுக்கு அருள் வழங்குவேன் என்று சொல்லுகிறார். அருள் என்றால் என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி. கடவுள் தருகிற மகிழ்ச்சி, நாம் நினைக்கின்ற மகிழ்ச்சி அல்ல, கரைந்து போகிற மகிழ்ச்சி அல்ல, மறைந்து போகிற மகிழ்ச்சி அல்ல, மாறாக நிலையாக இருக்கின்ற மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி, கடவுள் தருகிற மகிழ்ச்சி. கடவுள் நமக்கு தருகிற இரண்டாவது ஆசீர்வாதம் மகிழ்ச்சி. முதலாவது ஆசீர்வாதம் பாதுகாவல், இரண்டாவது ஆசீர்வாதம் மகிழ்ச்சி. மூன்றாவது ஆசீர்வாதத்தை பாருங்கள். கடவுள் தம்முடைய திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு அமைதி அருள்வாராக. அமைதிக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நிம்மதிக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் எத்தனை ஆண்டுகளை நமக்கு கூட்டி கொடுத்தாலும், நாம் வாழுகிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய மனதிலே நிம்மதி இருக்க வேண்டும், அமைதி இருக்க வேண்டும், நம்மை சுற்றி அமைதி இருக்க வேண்டும் என்று தான் நாம் ஆசைப்படுகிறோம். அமைதி இல்லாது, நிம்மதி இல்லாது, என்னத்தான் இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு புகழ் இருந்தாலும், எவ்வளவு பட்டங்கள் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அர்த்தம் இல்லை. கடவுள் தருகிற அந்த மூன்றாவது ஆசீர்வாதம் எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் பாருங்கள். கடவுள் தருகிற அந்த பாதுகாப்பு முதல் ஆசீர்வாதம், கடவுள் தருகிற மகிழ்ச்சி இரண்டாவது ஆசீர்வாதம், கடவுள் தருகிற அமைதி மூன்றாவது ஆசீர்வாதம். அன்பார்ந்தவர்களே, இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்றுக்கொண்டவர்கள் யாராவது இங்க இருக்கீங்களா? அவங்களுக்கு ஒரு கும்பிடு போடணும், அதுக்காக தான். ஆனா ஒருத்தங்க இருக்காங்க. யாரு? அன்னை மரியா, நம்முடைய ஆரோக்கிய தாய் அன்னை மரியா. இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்றுக்கொண்டவர்கள். வான தூதர்களே, அருள் நிறைந்த மரியே என்று அவர்கள் வாழ்த்துகிறார்களே. அருளை, மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றவர் அன்னை மரியா. கடவுளுடைய பாதுகாப்பை நிறைவாக பெற்றவர் அன்னை மரியா. அதே போன்று கடவுள் தருகிற அந்த அமைதி, உண்மையான அமைதியை நிறைவாக பெற்றவர் அன்னை மரியா. இன்று தாய் திருச்சபை ஆண்டின் முதல் நாளையே அன்னை மரியாவுக்கு ஒப்பு கொடுத்து, அவர் எவ்வாறு கடவுளுடைய தாயாக, நம்முடைய தாயாக நம்மை எல்லாம் வழிநடத்தி வருகிறார் என்பதை உணர்ந்து அவருடைய அடைக்கலத்தை தேட வேண்டும் என்று நமக்கு அழைப்பு தருகிறது. அன்பார்ந்தவர்களே, தாய் என்றாலே பாதுகாப்பு தருகிறவர், தாய் என்றாலே மகிழ்ச்சி தருகிறவர், தாய் என்றாலே அமைதி தருகிறவர். 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மனியில ஹிட்லர் மற்றும் நாசிச படைகள் யூதர்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்த நேரம், அவர்களை எல்லாம் சித்திரவதை முகாம்களிலே அடைத்து வைத்து அவர்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்த காலகட்டம் அது. அப்பொழுது ஒரு சிறு குடும்பம், சாலமோன் என்ற குடும்ப தலைவர், அவருடைய மனைவி, 2 பிள்ளைகள், ஜோஷுவா, டேவிட் என்று 2 பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த குடும்பமும் சிறைபிடிக்கப்பட்டது, சித்திரவதை முகாமிலே அடைக்கப்பட்டது. சித்திரவதை முகாமிலே இருக்கிறவர்கள் அங்கு அவர்கள் கொடுக்கிற வேலைகளை நன்றாக செய்ய வேண்டும். எப்பொழுது அவர்கள் வேலை செய்ய முடியாமல் போகிறதோ, அவருடைய உடம்பு தளர்ந்து போய்விடுகிறதோ, அப்பொழுதே அவர்கள் கொன்று போட்டு அவர்கள் கொல்லப்படுவார்கள். ஒரு நாள் இந்த சாலமோன் வேலைக்கு செல்லுகிறார். இந்த 4 பேரும், அவருடைய மனைவி, அவருடைய 2 பிள்ளைகள், சாலமோன், இந்த 4 பேரும் வெவ்வேறு இடங்களிலே வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த சாலமோன் திரும்பி வருகிற போது, முகாமுக்கு திரும்பி வருகிற போது, எங்கே தன்னுடைய மனைவி, எங்கே தன்னுடைய பிள்ளைகள் என்று அவர்களை பார்த்த பிறகுதான் அவருக்கு நிம்மதியாக தூக்கம் வரும். ஒரு நாள் அப்படி வேலை முடிந்து வருகிறார்.
அங்கே அவருடைய மூத்த மகன் ஜோசுவா மட்டும் அமர்ந்திருக்கிறான். எங்கே உன்னுடைய தம்பி டேவிட் என்று கேட்கிறார். அந்த ஜோசுவா அழுது கொண்டே சொல்லுகிறான், நம்முடைய தம்பி டேவிட்டுக்கு உடல்நிலை சரியில்லை, அவன் திடீரென்று மயக்கம் போட்டு விழுந்து விட்டான், படை வீரர்கள் அவனை அழைத்து கொண்டு போய் அவனை கொல்ல அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். உடனே இந்த சாலமோன் தலையில் அடித்துக் கொண்டு, என்ன நடக்க கூடாது என்று நினைத்தேனே, அது நடந்து விட்டதே என்று சொல்லி அழுது புலம்புகிறான். சிறிது நேரம் கழித்து சுற்றுமுற்றும் பார்க்கிறான். எங்கே தன்னுடைய மனைவியை காணவில்லையே என்று சொல்லி ஜோஷுவாவை பார்த்து கேட்கிறான், எங்கே உன்னுடைய அம்மா? உடனே அவன் சொல்லுகிறான், டேவிட் அந்த படை வீரர்கள் வந்தபோது அழுதான், அவர்களோடு போக மாட்டேன் என்று அடம் பிடித்தான், அவர்கள் இங்கேயே கொன்று போடுவது போல இருந்தது. உடனே அம்மா சொன்னாங்க, கவலைப்படாதே, டோன்ட் பி அஃப்ரைட், ஐ ஆல்சோ வில் கம் வித் யூ, கவலைப்படாதே, நானும் உன்னோடு வருகிறேன் என்று சொல்லி டேவிட்டோடு கொலைக்களத்திற்கு போய்விட்டார்கள் என்று அந்த ஜோஷுவா சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் தாயின் அன்பு, இதுதான் தாயின் பாசம். தாய் பாதுகாக்கிற, நம்மோடு கூட நடந்து வருகிற, நமக்கு ஆறுதல் தருகிற, நமக்கு பலம் தருகிற, நமக்கு வல்லமை தருகிற. எனவே தான் தாய் திருச்சபை. இதோ கடவுளுக்கே பாதுகாப்பு தந்த, கடவுளுக்கே அவர் வழி நடத்திய அல்லது கடவுளை கரம் பிடித்து இந்த உலகத்திற்கு காட்டிய அந்த தாய் மரியாவை நாமும் தாயாக பெற்று அந்த தாயின் வழியிலே நடக்க வேண்டும் என்பதற்காக புத்தாண்டின் முதல் நாளிலேயே அன்னை மரியாவின் தாய்மையை சுவைக்க, தாய்மையை அனுபவிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. அன்னை மரியாவுக்கு நன்றி சொல்லுவோம், அன்னை மரியாவின் தாய்மைக்கு நன்றி சொல்லுவோம். அன்னை மரியா அந்த 3 ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்றுக்கொண்டது போல அன்னை மரியா மூலமாக ஆண்டவர் தருகிற அந்த பாதுகாப்பையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் நிறைவாக பெற்று வாழ்வோம். இறுதியாக ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஆண்டின் முதல் நாளை உலக அமைதிக்காக ஜெபிக்கும்படி நம்முடைய திரு அவை நமக்கு அழைப்பு தருகிறது. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஆண்டும் சிறப்பாக உலக அமைதிக்காக ஜெபிக்க அழைப்பு தருகிறார். கடவுளோடு இருக்கின்ற மக்கள் அமைதியின் மக்களாக இருப்பார்கள், சமாதானம் செய்கின்ற மக்களாக இருப்பார்கள். ஆனால் இன்று நம்முடைய குடும்பங்களில் மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயத்திலே மட்டுமல்ல, நம்முடைய நாடுகளிலே பல போர்களும் வன்முறைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. துப்பாக்கி குண்டுகளும் வெடிகுண்டுகளும் வெடிக்கிற சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ராயல் ஹமாஸுக்கு இடையே பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போர்கள் ஓய்ந்து உலகத்திலே அமைதி நிலவட்டும், நம்முடைய மனங்களிலே அமைதி தங்கட்டும், நம்முடைய இல்லங்களிலே அமைதி தங்கட்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆசீர்வாதங்களை அள்ளி தருகின்ற கடவுள் ஆரோக்கிய தாயின் வழியாக நமக்கும் நிறைவாக ஆசீர்வாதத்தை பொழிவாராக. ஆமேன்.